ஒரு மனிதன் உங்க முன்னாடி நின்னு பேசுறான். அவன் குரல் நம்பிக்கையா இருக்கும். அவன் முகம் அமைதியா இருக்கும். அவன் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப நம்பிக்கைக்குரிய மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள் அவன் பொய் பேசுறான். இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா கத்தி பிடிச்சவன் இல்ல, பொய் பேசுறவன். ஏன்னா கத்தி பிடிச்சவனை பார்த்தாலே தெரியும். ஆனா பொய் பேசுறவனை பார்த்தா தெரியாது. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை ஏமாத்துவான். உங்க நம்பிக்கையையே ஆயுதமா பயன்படுத்துவான். அதனாலதான் இன்றைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு சக்தி, அது சூப்பர் பவர் மாதிரி. யாராவது பொய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற சக்தி. இது தெரிஞ்சா நீங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிடலாம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா பொய்களும் ஒரே மாதிரி இருக்காது. சில பொய்கள் இன்னசென்ட், சில பொய்கள் சர்வைவல்காக. ஆனா சில பொய்கள் டேஞ்சரஸ். அது உங்க வாழ்க்கைய டேமேஜ் பண்ணும், ரிலேஷன்ஷிப்பைய உடைக்கும், உங்க ஃபியூச்சரை கூட டிஸ்ட்ராய் பண்ணும். அதனாலதான் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறியும் அபிலிட்டி ஒரு ஸ்கில் இல்ல, அது ஒரு பாதுகாப்பு. ஒரு ட்விஸ்ட் சொல்லட்டா, பொய் பேசுறவங்க எப்பவும் தவறானவர்கள் இல்ல. சில சமயம் அவர்கள் பயத்தால பொய் பேசுவாங்க. சில சமயம் அவர்கள் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும்னு பொய் பேசுவாங்க. சில சமயம் அவர்கள் தங்களை காப்பாத்திக்கணும்னு பொய் பேசுவாங்க. ஆனா நீங்க அத புரிஞ்சுக்காம பிளைண்டா நம்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். நம்ம வாழ்க்கையில ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னா, நாம வேர்ட்ஸை தான் நம்புறோம். ஆனா உண்மை என்னன்னா, வேர்ட்ஸ் பொய் சொல்லும், பாடிதான் உண்மை சொல்லும். ஒரு மனிதன் அவன் சொல்ற வார்த்தைகளால் இல்ல, அவன் நடத்தையில தான் தெரியும். நீங்க ஒருத்தரை பேசுறத கவனமா கேளுங்க. அவன் கதை சொல்லுறான், ஆனா அந்த கதையில அன்னெசசரி டீட்டெயில்ஸ் அதிகமா இருக்கும். யாராவது உண்மையை சொல்லும்போது அவங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்லுவாங்க. ஆனா பொய் சொல்லுறவங்க அந்த பொய்ய கன்வின்சிங்கா காட்டணும்னு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு க்ளூ. ஏன்னா அவர்கள் உங்களை நம்ப வைக்க முயற்சி பண்றாங்க. மற்றொரு விஷயம் கன்சிஸ்டன்சி. ஒரே விஷயத்த 2 முறை கேளுங்க, ஆன்சர் ஸ்லைட்டா மாறும். அது ஒரு சிக்னல். உண்மை எப்பவும் சேஞ்ச் ஆகாது. ஆனா பொய் நினைவில் வைக்க முடியாது, அது ஸ்லிப் ஆகும். சில சமயம் ஒரு மனிதன் ஆன்சர் சொல்லுவதற்கு முன் ஒரு பாஸ் எடுப்பான். அது நேச்சுரலா இருக்கும். ஆனா சில பாஸ்கள் டிஃபரண்ட். அது ஒரு கால்குலேஷன். என்ன சொல்லணும்னு யோசிக்கிற பாஸ். அது உங்களுக்கு தெரியணும். மற்றொரு க்ளூ, ஓவர் கான்ஃபிடன்ஸ். சிலர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்க. அது ஃபர்ஸ்ட்ல கன்வின்சிங்கா இருக்கும். ஆனா அது ஓவரா இருந்தா அது ஒரு மாஸ்க். ஏன்னா அவர்கள் இன்செக்யூரிட்டிய ஹைட் பண்றாங்க. இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், சைலன்ஸ். சில சமயம் எதுவும் பேசாம இருப்பது கூட ஒரு சிக்னல். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அவர் டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டார்னா அல்லது ஆன்சர் அவாய்ட் பண்ணிட்டார்னா அது ஒரு பெரிய க்ளூ. ஏன்னா அவர் அந்த ட்ரூத்தை ஃபேஸ் பண்ண விரும்பல. சிலர் அன்னெசசரி ஆங்கர் காட்டுவாங்க. நீங்கள் சிம்பிளா ஒரு டவுட் கேட்டீங்க, ஆனா அவர்கள் டிஃபென்சிவா ஆகிடுவாங்க. நீங்க என்ன டவுட் பண்றீங்களான்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ட்ரிக். அவர்கள் உங்களை கில்ட் ஃபீல் பண்ண வைக்க முயற்சி பண்றாங்க. அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இன்னொரு பவர்ஃபுல் அப்சர்வேஷன், பாடி லாங்குவேஜ். கண்ணில் நேரா பார்க்க முடியாதது அல்லது ஓவரா ஸ்டேர் பண்ணுவது, கைகள் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பது, லிப்ஸ் டச் பண்ணுவது, இப்படி பல சட்டில் சைன்ஸ் இருக்கும். அது எல்லாம் அவர்களோட மைண்ட்ல நடக்கிற கான்ஃப்ளிக்டை காட்டும். ஆனா இங்க ஒரு முக்கியமான உண்மை, இந்த க்ளூஸ் எல்லாம் 100% ப்ரூஃப் இல்ல, அது சிக்னல்ஸ் மட்டும். அதனால ஜட்ஜ்மெண்ட் ரஷ்ஷா பண்ணக்கூடாது. அப்சர்வேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ ரியல் லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? இமேஜின் பண்ணுங்க, ஒரு நண்பர் உங்களிடம் ஒரு ஸ்டோரி சொல்லுறாரு. அது பெர்ஃபெக்ட்டா இருக்குது. ஆனா சில ஸ்மால் இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது. நீங்கள் அதை இக்னோர் பண்ணலாம் அல்லது அப்சர்வ் பண்ணலாம். அதுதான் டிஃபரன்ஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட இது முக்கியம். பிளைண்ட் ட்ரஸ்ட் டேஞ்சரஸ், அதே நேரம் ஓவர் டவுட்டவும் டேஞ்சரஸ். பேலன்ஸ் தான் முக்கியம். அப்சர்வேஷன் பிளஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
இன்னொரு ட்விஸ்ட், சம்டைம்ஸ் நாமே நமக்கே பொய் சொல்லிக்கிறோம். அதுதான் பிகெஸ்ட் லை. நான் ஹாப்பி தான், எல்லாம் சரியா போகுது. இது செல்ஃப் டிசெப்ஷன். அதை பிரேக் பண்ணினாதான் ரியல் growth ஆரம்பிக்கும். நீங்க இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னா பிராக்டிஸ் தான் வே. பீப்புளை அப்சர்வ் பண்ணுங்க. அவர்களோட வேர்ட்ஸ் மட்டும் இல்ல, டோன், எக்ஸ்பிரஷன், டைமிங் எல்லாம் கவனிங்க. அது ஒரு கேம் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு நாள் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் ஈஸிலி ஐடென்டிஃபை பண்றீங்க யாரு ஜெனுவின் யாரு ஃபேக்னு. அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அது உங்க டிசிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாரையும் சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை லோனிலியா மாற்றும். அதனால அவேர்னஸ் வேண்டும், பாரநோயா வேண்டாம். இது ஒரு ஸ்கில் மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை அறிவு. இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எளிதா ஏமாற மாட்டீங்க. உங்க டைம், எனர்ஜி, எமோஷன்ஸ் எல்லாம் சேஃபா இருக்கும். ஒரு நாள் நீங்கள் உங்களையே கேட்பீங்க, நான் ஏன் இதுவரை இத கவனிக்கலன்னு. ஆனா லேட் ஆகல. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உண்மையை காண்பது எளிதில்ல, ஆனா அது முடியாதது இல்ல. அது ஒரு பிராக்டிஸ், அது ஒரு விழிப்புணர்வு. நீங்க இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை கிளாரிட்டியா மாறும், கன்ஃபியூஷன் குறையும், ட்ரஸ்ட் சரியான இடத்தில் இருக்கும். அதுதான் ரியல் சக்சஸ். நினைவில் வையுங்கள், எல்லா பொய்களையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா முக்கியமான பொய்களை கண்டுபிடிக்க முடியும். அதுவே உங்களை காப்பாத்தும். உலகம் எப்பவும் மாறாது. மனிதர்கள் எப்பவும் பெர்ஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா நீங்க ஸ்மார்ட்டர் ஆகலாம். அதுதான் இந்த விஷயத்தின் ரியல் பர்பஸ். இப்போ ஒரு சிம்பிள் முடிவு எடுங்க. இனிமேல் கேட்பது மட்டுமில்ல, கவனிக்கவும், நம்புவது மட்டுமில்ல, புரிந்து கொள்ளவும். அந்த நாளிலிருந்து யாரும் உங்களை எளிதாக ஏமாற்ற முடியாது. நீங்க உங்களோட வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுதான் உண்மையான சக்தி. அதுதான் உண்மையான விழிப்பு. அதுதான் உங்க வெற்றிக்கான மறைமுக ரகசியம். இதுல நீங்க இன்னும் ஆழமா உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சைக்காலஜி இருக்கு. அதாவது ஒரு மனிதன் பொய் சொல்லும்போது அவனோட மூளை 2 வேலைய ஒரே நேரத்துல செய்யுது. ஒன்னு உண்மைய மறைக்கணும், இன்னொன்னு பொய்ய நம்ப வைக்கணும். இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் அவங்களுடைய உடம்புல சில மாற்றங்களை உருவாக்குது. இததான் சயின்டிபிக்கா காக்னிட்டிவ் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பொய் சொல்லும்போது அவங்களுடைய ஹார்ட் பீட் அதிகமாகும், அவங்களுடைய வாய் உலர்ந்து போகும். இதனாலதான் அவங்க அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க, இல்லனா உதட்டை நனைப்பாங்க. இதையெல்லாம் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சா அந்த மனிதன் எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் ஈஸியா மாட்டிக்கொள்வான். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்லனா ஒரு புது ஆள் கூட பார்ட்னர்ஷிப் வைக்க போறீங்கன்னா இந்த ஸ்கில் தான் உங்களை பல லட்சக்கணக்கான நஷ்டத்துல இருந்து காப்பாத்தும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல மேலோட்டமான பேச்ச வச்சு யாரையும் எடை போட முடியாது. உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு மாயத்திரை இருக்கும். அந்த திரைய விலக்கி பார்க்கிற பக்குவம் உங்களுக்கு வேணும். சில பேர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா பொய் சொல்லுவாங்க. அவங்களுடைய கண்கள்ல கூட எந்த மாற்றமும் தெரியாது. ஆனா அவங்களுடைய கை கால்கள் அவங்களை காட்டி கொடுத்துடும். ஒருத்தர் அமைதியா உட்கார்ந்து பேசும்போது அவங்களுடைய கால் விரல்கள் மட்டும் படபடன்னு ஆடிக்கிட்டே இருந்தா அவங்க மனசுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்ட உடனே அவங்க பதில சொல்லாம உங்க கேள்வியையே திருப்பி கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஏன் அங்க போனீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஏன் அங்க போனேனா அப்படின்னு ரிப்பீட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா அவங்க மூளைக்கு ஒரு 2 செகண்ட் டைம் தேவைப்படுது அந்த பொய்ய ரெடி பண்றதுக்காக. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே மெஷின் மாதிரி முன்னாடி இருக்கிறவங்க மனசை உங்களால ஸ்கேன் பண்ண முடியும். ஆனா மறுபடியும் சொல்றேன், இதை நீங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்தக்கூடாது, ஒரு கேடயமா தான் பயன்படுத்தணும். உங்களை நீங்க பாதுகாத்துக்க இது ரொம்ப உதவும். அதே மாதிரி நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்றீங்க, இல்லனா ஒரு மீட்டிங்ல இருக்கீங்கன்னா மத்தவங்க பேசுறதுல இருக்கிற அந்த கேப்ல இருக்கிற உண்மைய பாருங்க. வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகளை கவனிங்க. சில சமயம் ஒருத்தர் ஆமான்னு சொல்லுவாரு, ஆனா
அவரோட தலை லேசா இல்லன்னு அசையும். இது ஒரு அன்கான்ஷியஸ் ரியாக்ஷன். இதெல்லாம் பொய் சொல்லும். கலைக்கு எதிரான ஒரு பெரிய டிடெக்டிவ் ஒர்க். இத நீங்க கத்துக்கிட்டா உங்களுடைய லைஃப்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்கள யாரும் ஈஸியா ஏமாத்தி ஒரு தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்லயோ இல்ல ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்லயோ தள்ளிவிட முடியாது. உங்களுடைய நேரமும் உழைப்பும் ரொம்ப விலை உயர்ந்தது. அதை ஒரு பொய்யனுக்காக நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த விழிப்புணர்வு தான் உங்களை ஒரு லீடரா மாத்தும். ஏன்னா ஒரு தலைவன் என்பவன் மற்றவர்கள் பார்க்காததை பார்ப்பவன், மற்றவர்கள் கேட்காததை கேட்பவன். அந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா இந்த நுண்ணறிவு உங்களுக்கு ரொம்ப அவசியம். உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய அச்சீவர்ஸும் இந்த பீப்புள் ஸ்கில்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரை நம்பணும், யாரை தள்ளி வைக்கணும்னு. அந்த தெளிவுதான் அவங்கள ஒரு உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைக்குது. அதனால இன்னையிலிருந்து ஒரு சின்ன எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. உங்க சுத்தி இருக்கிறவங்க பேசுறத மட்டும் கேட்காம அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க வாய்ஸ் டோன் எப்படி இருக்கு, அவங்க எப்போ பதறாங்க, இதையெல்லாம் ஒரு தேர்ட் பர்சன் வியூல இருந்து வாட்ச் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசிய கதவை திறந்துவிடும். அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறது தான் உண்மையான உலகம். அங்கதான் நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. உங்களுடைய அப்சர்வேஷன் பவர் மேல நம்பிக்கை வைங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான். இன்னும் ஒரு படி மேல போய் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல பொய்ங்கிறது வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. அது ஒரு எனர்ஜி லெவல் மாஸ்க். அதாவது ஒருத்தர் உங்களை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்ல ஒரு விதமான அவசரம் இருக்கும். இத ஆர்டிஃபிஷியல் அர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இப்போவே இத பண்ணுங்க, இல்லனா இந்த ஆஃபர் போயிடும், இல்லனா உடனே பணத்தை கொடுங்க, அப்பதான் வேலை நடக்கும்னு சொன்னாங்கன்னா அங்க ஒரு பெரிய ரெட் பிளாக் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பொய் எப்போதுமே உங்களை யோசிக்க விடாது. உங்களை எமோஷனலா ட்ரிகர் பண்ணி ஒரு தப்பான முடிவு எடுக்க வைக்கும். ஆனா உண்மை நிதானமா இருக்கும். அதுக்கு அவசரம் கிடையாது. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நிதானமே பிரதானம்னு. ஒருத்தர் உங்களை ரொம்ப பிரஷர் பண்றாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே போல ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ்ல இருக்கிற மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்துல அவங்க முகத்துல வந்துட்டு போற ஒரு எக்ஸ்பிரஷன் அவங்களுடைய உண்மையான உணர்வை காட்டிக் கொடுத்துடும். அவங்க மேலோட்டமா சிரிப்பாங்க, ஆனா அவங்களுடைய கண்ணோரங்கள்ல அந்த சுருக்கம் இருக்காது. இத ஃபேக் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. உண்மையான சிரிப்பு கண்கள்ல தெரியும், ஆனா பொய்யான சிரிப்பு உதடுகள்ல மட்டும்தான் நிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏதோ தப்பு நடக்குது கவனி அப்படின்னு உங்க உள்ளுணர்வு சொல்லும். அந்த நேரத்துல உங்களை நீங்க ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணி செக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பொய் பேசுறவங்க கிட்ட நீங்க ஒரு கான்ட்ராடிக்டரி கொஸ்டின் கேட்டீங்கன்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே ப்ரீஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்கிரிப்ட்ல இருந்து நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நீங்க உங்களுடைய பிசினஸ் டீலிங்ஸ்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல, ஏன் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கூட ஒரு புரிதலுக்காக யூஸ் பண்ணலாம். ஆனா இதோட நோக்கம் மத்தவங்களை காயப்படுத்துறதோ இல்ல மத்தவங்களை தப்பு கண்டுபிடிக்கிறதோ கிடையாது. உங்களை நீங்க ஒரு மேனிபுலேஷன்ல இருந்து தற்காத்துக்கதான் இத நீங்க பண்ணணும். ஏன்னா இந்த சொசைட்டில நல்லவங்களா இருக்கிறது மட்டும் போதாது, வல்லவங்களா இருக்கணும். அதாவது மத்தவங்க செய்யற சூட்சுமங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கணும். அப்பதான் நீங்க உங்களுடைய கோல்ஸ்ல போக்கஸா இருக்க முடியும். ஒரு சின்ன பொய் கூட உங்களுடைய மிகப்பெரிய கனவை சிதைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா அங்க இருக்கிற அட்மாஸ்பியர், அங்க இருக்கிற ஆட்களோட நேர்மை, இதையெல்லாம் நீங்க சென்ஸ் பண்ணணும். இது ஒரு எவல்யூஷனரி ஸ்கில். அதாவது ஆதிகாலத்துல காடுகள்ல வேட்டையாடும் போது ஒரு விலங்கு வரப்போகுதுங்கிறத முன்னாடியே எப்படி மனிதன் சென்ஸ் பண்ணானோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த கான்கிரீட் காடுகள்ல இருக்கிற பொய்யர்களை நீங்க சென்ஸ் பண்ணணும். அதுதான் உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா மாத்தும். நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும்
எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் ஒரு தப்பான ஆளை நம்புறது மூலமா எல்லாத்தையும் நீங்க இழக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பீப்பிள் மேனேஜ்மெண்ட்ல இந்த டைடெக்ஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். இத நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கே தெரியும், இவர்கிட்ட பொய் சொன்னா கண்டுபிடிச்சிடுவாரு அப்படின்னு ஒரு பயம் வரும். அந்த பயமே உங்களை ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டா மாத்தும். ஆட்டோமேட்டிக்கா உண்மையான மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க, நேர்மையான ஆட்கள் உங்க கூட இருப்பாங்க. அப்போ உங்களுடைய கரியர், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய ஃபேமிலி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரூட்ல போகும். இத நீங்க சாதாரணமா நினைக்காம ஒரு லைஃப் லெசனா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருந்து ஏதோ ஒன்னு கத்துக்கோங்க. கவனிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. ஏன்னா மௌனம்தான் எல்லா ரகசியங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்க பேசிக்கிட்டே இருந்தா உங்களால எதையும் கவனிக்க முடியாது. ஆனா மத்தவங்க பேசுறத நீங்க மௌனமா கவனிச்சீங்கன்னா அவங்க சொல்லாத விஷயங்கள் கூட உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அதுதான் விவேகானந்தர் சொன்ன அந்த ஞானம், அந்த தெளிவு. அந்த தெளிவோட உங்க வாழ்க்கைய கொண்டு போங்க. வெற்றி நிச்சயம் உங்க பின்னாடியே வரும்.